அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். இன்றைக்கான ஸ்டோரி பார்த்திங்கன்னா, அப்டேட் அவர் செல்ஃப். நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட இன்னைத்து ஸ்டோரியோட கான்செப்ட். ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார் இருக்கார். அந்த ஜமீன்தார் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஜமீன்தாருக்கு ஒரு ரகசியம்ன்ட்டு சொல்லி அனுப்பணும். ஆனால் அது யாருக்கிட்ட நம்பி சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அரண்மனை வேலை செய்கிற யார்கிட்டையும் சொல்லாமல் அவரோட ஒரு தூரத்தில் இருக்க ஒரு பண்ணையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூப்பிட்டு, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீ போய் பக்கத்து ஊர் ஜமீன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்பும்போது நீ காட்டு வழியாக போ, நீ ஊர் பாதையில் போகாத, நீ போகிறதே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போகிறான். போகிறப்ப நீ காட்டு வழியாக போகிற, ஏதாவது வனவிலங்குகள் ஏதாவது ஒன்று தாக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிங்கம் புலி எல்லாம் வரும். அதனால் ஒரு நீளமான ஒரு துப்பாக்கி எடுத்து கொடுத்து, இந்த அவனோட பாதுகாப்புக்காக இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர் வாங்கிட்டு சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு பக்கத்தூர்கார ஜமீன்தாரை பார்த்து அந்த விஷயத்த சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் பொற்காசுகள்லாம் கொடுக்குறாரு. ஓகே, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி வாங்கிட்டு வராரு. இந்த ஜமீனை பார்த்து, ஐயா நீங்கள் சொன்ன விஷயத்த சொல்லிட்டேன், பொற்காசுகள்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே இவருக்குன்ட்டு ஒரு சின்ன அதிர்ச்சி. இந்த வேலையாள் உடம்புல ஒரே காயம், ரத்தமாக இருக்குது. சரி இதெல்லாம் இருக்கட்டும், நீ விஷயத்த சொல்லிவிட்ட, ஓகே பொற்காசுகள் கொடுத்தாங்க, எல்லாம் சரி, உடம்புல எப்படி இவ்வளோ காயம், இவ்வளோ ஒரு ரத்தமாக வடியுது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப, ஐயா நான் போகிறப்ப பாதுகாப்பாக போயிட்டேங்க, வரும்போது ஒரு புலிகிட்ட மாட்டிக்கிட்டேன். அந்த புலி என்னை தாக்குச்சு. அந்த புலிகிட்டேருந்து போராடி வர்றதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் தான் உங்கள்கிட்ட ஒரு துப்பாக்கி கொடுத்தனே அப்படின்னு சொல்லி. ஆமாங்க ஐயா, நீங்கள் கொடுத்த துப்பாக்கி இல்லைன்னா நான் உயிர் பொழைச்சிருக்கவே முடியாது. அந்த புலி என்னை தாக்கின உடனே அந்த துப்பாக்கி தள்ளி போய் விழுந்துருச்சு. அப்புறம் நான் கஷ்டப்பட்டு அந்த துப்பாக்கி எடுத்து அந்த புலியோட தலையிலே நல்லா டங்குன்னு ஒரு 5-6 தடவை அடித்து அதுக்கப்புறம் தப்பிச்சு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜமீன்தாருக்கு ஒன்றுமே புரியல. நீ துப்பாக்கி எடுத்து நீ அதை சுட்டிருந்தீனாவே துப்பாக்கியிலிருந்து குண்டு புலி மேலே பட்டு புலி இறந்துருக்கும், நீ வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வேலையாளுக்கு ஒன்றுமே புரியல. துப்பாக்கி எடுத்து ஜமீன்தார் சுட்டு காட்டுறாரு. ஓ, இதை இப்படியும் பயன்படுத்தலாமா? நான் எதுவும் நீங்கள் பெரிய கைத்தடி மாதிரி கொடுத்தீங்க, இதை வச்சு அடிச்சிருந்துட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நல்லா கனமான கைத்தடிங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் ஜமீன்தார் யோசிக்கிறாரு, நம்ம கொடுத்தோம், ஆனால் அதை அவனுக்கு எப்படி பயன்படுத்தணுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே நம்மளும் அப்படி தான். நம்ம இப்போ எவ்வளவோ அப்டேட்டட் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ChatGPT இருக்குது, ஜெமினி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் பழைய முறைகளையே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது தப்பு கிடையாது. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய காம்படிஷனில் நம்ம அப்கிரேட் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டால் தான் நம்மளால் அதில் சர்வே பண்ண முடியும். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஏன்னா நம்ம 10 பக்கம் படிக்கிறத அதே ஃபோட்டோ எடுத்து ChatGPTயில் போட்டோம்னா அது எவ்வளோ சிம்பிளாக அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட்ஸை மட்டும் எடுத்து கொடுத்துரும். சிம்பிளிஃபை பண்ணி 2 பேஜில் இருக்கும்போது அதை மட்டும் படித்தா போதும். நம்ம சேம் டைம் நம்ம 10 பேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ நம்மளோட காம்படிட்டர் 2 பேஜில் அந்த நாலேஜை கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறப்ப டே பை டே நம்மளால் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டேட்டட் செல்ஃபில் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்த கதையோட மாரல். அதே மாதிரி நம்ம டெக்ஸ்ட் புக்ஸஸ் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, எல்லாமே ஓகே, எல்லாமே படிக்கிறோம். இருந்தாலும் அப்டேட்டடாக ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் வீக்காக இருக்கேன் அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன, அதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது சிம்பிளாக ChatGPTலையோ கூகுள்லையோ போட்டு பார்க்கலாம், படிக்கலாம், ரிவைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இது எக்ஸாம் பர்பஸ்க்கும் இல்லை, லைஃப் பர்பஸ்க்கும் இதே மாதிரி தான். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம டே பை டே நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் ஈக்குவல் பண்ணி சர்வே பண்ணிகிட்டு இருக்க முடியும். இது முதல்ல சொன்ன மாதிரி தான். இது எக்ஸாம் பர்பஸ்க்கு மட்டும் கிடையாது, லைஃப் பர்பஸ்க்கும் இது தான். அதனால் இன்னைக்கு ஸ்டோரி முடிஞ்சு. அப்டேட்டடாக இருங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல்.